வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. எப்போதெல்லாம் சமூக நீதி கேள்விக்குட்படுத்தப்படுகிறதோ, சாதிய உணர்வுகள் தலை தூக்கப்படுகிறதோ, அப்போல்லாம் சாதிய உணர்வை மட்டுப்படுத்தி சமூக நீதி, சமத்துவம், மனித சமூக நல்லிணக்கம்னு பேசுவது நம்ம ஜீவா டுடேனுடைய இயல்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னைய ஒரு நேர்காணல் பார்த்தேன். கலாட்டாவில் நம்ம தம்பி தேவேந்திரன் நடிகை கஸ்தூரியை பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அதாவது யாருக்குமே ஒரு கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. வலதுசாரியோ இடதுசாரி, திராவிட இயக்கம், இந்துத்துவா, முஸ்லீம் லீக், யாராக வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க. எந்த மதத்தையும் ஆதரித்து பேசுங்க, எந்த கட்சியையும் நியாயப்படுத்தி பேச எல்லோருக்கும் உரிமை உண்டு. நான் அதை மறுக்கலை. அதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் நம்ம அதை மாறுபட்டு பேசலாம். ஆனால் நடிகை கஸ்தூரி பேசியிருப்பது சாதி வெறி தலைக்கு ஏறிய ஒரு கொடூரமான நிகழ்வு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குட்படுத்துகிற அளவிற்கு அவங்க ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாங்க. ஒரு ஊடகத்தில் பேசுகிறோங்கிற அந்த உணர்வு கூட இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு சாதி உணர்வு வெறி இருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையில் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன மாதிரி சமூக மனநிலை போய்கிட்டு இருக்கு, இப்படிலாம் பேசினா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு சாதி வெறி இருக்கா அப்படின்னு ரொம்ப அச்சப்படுகிற ஒரு சூழல் இருக்குது. கேட்கும் போதே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம். அவங்க சொல்கிறாங்க, இந்த பிற்படுத்தப்பட்ட வன்னியர், தேவர், நாடார், நாய்க்கர், கோனார் மாதிரி இந்த பிசி கேஸ்ட்டுக்கெல்லாம் கோட்டா கொடுத்துருக்கீங்க. இந்த கோட்டா கேஸ்ட்லாம் யார்? கொலகார கேஸ்ட்டு தானே. இவங்கெல்லாம் அந்த கொலை வயலன்ஸ் எல்லாம் ஈடுபடுறது இவங்க தானே. வன்கொடுமை, கொலைவெறி, இதெல்லாம் இவங்க தானே. கோட்டா கேஸ்ட்டு தானே கொலைவெறி கேஸ்ட்டுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. எனக்கு இதை கேட்ட உடனே அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படி இந்த நாட்டில் 70 விழுக்காடுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மக்களை பார்த்து நீங்களாம் கொலைகார கேஸ்ட்டு தானே, நீங்கள் தானே கொலை இதெல்லாம் ஈடுபடுவீங்க அப்படி என்று பிறப்பை வைத்து தீர்மானிக்கக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு ஆணவத்தை, திமிரை யார் கொடுத்தா? எப்படி இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசி வெளியே லீக் ஆனாலே இது பெரிய வீடியோ. ஓப்பனாக நீங்களே பேசுகிறீங்க. பிசிக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, எதுக்கு கோட்டா, கொலகார கேஸ்ட்டு, கொலைவெறி இருக்குது, வீடியோ இருக்குது. கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. இவ்வளவு ஓப்பனாக அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்றும், ஆனால் யூடியூப்லேஸ் 10% பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு தரணுன்னும் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதாவது பிசிக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று பேசுவதால் இவங்க ஒன்றும் எஸ்சிக்கு ஆதரவானவங்களும் கிடையாது. இன்னொரு கிளிப்பு லைட்டாக போடுறேன், அந்த கிளிப்பில் பாருங்கள். எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ வசதியாக இருந்தாலும், ஃபாரின்ல இருந்தாலும் பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. பணக்காரனா இருந்தாலும் நான் தகுதி இல்லாம ஜாதியை வச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்றீங்க. அதாவது இடபிள்யூஎஸ்க்குன்னு மட்டும் நீங்க குதிச்சுட்டு வந்துடுறீங்க. இந்த பிசி எஸ்சி, அந்த பிசி எஸ்சின்னு சொல்லும் போதே அவங்க உடல் மொழி அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அதாவது அந்த பிசி எஸ்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அந்த கேட்டகிரியை, அதாவது நான் பிராமின் ஹிந்துஸ், அதை பற்றி அவங்களுடைய மதிப்பீடு எவ்வளவு கேவலமாகவும் இழிவாகவும் இருக்கு பாருங்க. ஆனால் இவர்கள்தான் நாளைக்கு ஒரு வன்னிய குல சத்திரிய குல மாநாடு, வன்னியர் சமுதாயத்தை சத்திரியர் என்று சொல்வதும், திராவிட இயக்கத்துக்கு எதிராக வன்னியர்களை அணிதிரட்டுவதும், தேவர் சமூகத்தை நீங்கள் வீர பரம்பரை, சத்திரிய பரம்பரை என்று சொல்லி, இந்துக்கள் நீங்கள் இந்து மகா புருஷர்கள், இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டியது தேவர் சமூகம், வன்னியர் சமூகம், நாயக்கர் சமூகம், முத்தரையர் என்று அந்த சமூக மக்களை இன்னைக்கு பேக்கில் இருந்து இந்துத்துவ ஒரு மத வெறியோடு அவர்களை அணிதிரட்டுவதும், அவர்களெல்லாம் சத்திய பரம்பரை என்று சொல்வதும் இவர்களை போன்ற வலதுசாரிகள் ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு தேவர் சமூகத்தை பற்றி என்ன பார்வை அவங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு வன்னியர் சமுதாயத்தை பற்றி, நாடார் சமுதாயத்தை பற்றி, ஒரு ரெட்டியாரை பற்றி, ஒரு கோனாரை பற்றி உண்மையான பார்வை இதுதான். தயவு செய்து இந்த இந்துத்துவ அமைப்புகளை, இந்து மதம், நம்மளாம் இந்து அப்படி என்று சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க பாருங்கள். அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியலை தயவு செய்து தமிழர்களே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் உங்களின் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள், உங்கள் பெண் குழந்தைங்களுடைய படிப்புக்கு எதிரானவர்கள், உங்கள் குழந்தைங்க டாக்டர் படிக்கிறதுக்கு தடையாக நீட் போடக்கூடியவர்கள், குழந்தைங்கள்லாம் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்போடு நிப்பாட்டிடணும் என்று சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை ஆதரவாளர்கள். இவர்கள் அனைவரும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஆதி திராவிட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு எதிரானவர்கள் முழுக்க. ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்க? பட்டியல் சமூகத்தினர்கிட்ட போய் நீங்கள் தான் இந்து மதத்தின் பாதுகாவலர்கள், உங்களை திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் ஒடுக்கிட்டாங்க, நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் தான் பிசி தான் உங்களை ஒடுக்குறாங்க, இடைநிலை சாதிகள் தான் ஒடுக்குறாங்க, இடைநிலை சாதிகள் தான் பெரியாரிஸ்ட்டுகள்னு சொல்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் ஆண்ட பரம்பரை, சத்திரிய பரம்பரை, இந்து மதத்தின் அனைத்து வரலாறுக்கும் சொந்தக்காரர்கள், நீங்கள் அந்த வரலாற்றில் இருக்கீங்க, நீங்கள் சத்திரிய குல, அந்த குல, இப்படின்னு அவர்களை பெரிய லெவலில் இந்து மதத்தின் பாதுகாவலர்கள், நீங்கள் தான் பிராமணர்களை பாதுகாக்கணும், இப்படி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. சொல்லிவிட்டு தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிது பாருங்கள், உங்களுக்கு இல்லை. இப்படியாக 2 சமூகத்தையும் கூறுத்துட்டுவதுதான் உங்கள் வேலை. இதில் ரொம்ப வெளிப்படையாக வார்த்தையை விட்டு மாட்டிக்கொண்டார் கஸ்தூரின்னு தான் சொல்லணும். அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை திரட்டுவது ஒரு அஜெண்டா, தலித்துகளுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் சாதி பெருமையை தூண்டுவது ஒரு அஜெண்டா,
தலித் மக்களிடம் பார்த்தீங்களா இந்த பிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது இந்த திராவிட இயக்கம் தான் சொல்லி தலித் மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக உணர்வை தூண்டி வைத்திருப்பது ஒரு அஜெண்டா. இந்த எல்லா அஜெண்டாவிலும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, கவனிச்சு பாருங்க, பிராமண பாதுகாப்பு. அதாவது பார்ப்பனர்கள் தான் நம்முடைய கல்வி உரிமையை பறித்திருக்கிறார்கள், இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு உரிமைகள் தராமல் நம்மை படிக்க விடாமல் பண்ணது இவர்கள் எழுதி வைத்த தத்துவம், மனு தர்மம், சனாதனம்ங்கிற உணர்வு மட்டும் ஒரு பிசிக்கு வந்துடக்கூடாது, ஒரு எஸ்சிக்கு வந்துடக்கூடாது. அந்த பொது எதிரியான பார்ப்பனிய சிந்தனைகள் குறித்து எந்த ஒரு கேள்வியும் வராமல் ஒரு வன்னியரும் தலித்தும் அடிச்சுக்கிட்டு இருக்கணும், ஒரு தலித்தும் தேவரும் அடிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுல மட்டும் இவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அஜெண்டாவில் கொஞ்சம் சரியாக செயல்படாமல் சாதி வெறி தலைக்கேறி கண்ணாமுன்னான்னு உளறிட்டாங்க கஸ்தூரி. மோடி எவ்வளோ தெளிவாக சொன்னார், பிசி எஸ்சி ரிசர்வேஷனை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் அஜெண்டா தெளிவாக செட் பண்ணியிருக்காரு. பிசிஎஸ்சியை முஸ்லீம்களுக்கு எதிராக திரட்டி பிசிஎஸ்சிலாம் இந்துங்கிற மாயைக்குள்ளே கொண்டு வந்து வாங்க நம்மளாம் இந்துக்கள், உங்கள் உரிமையெல்லாம் காங்கிரஸ் முஸ்லீமுக்கு கொடுக்குதுன்னு அவர் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் கஸ்தூரி வந்து பிசிஎஸ்சிக்குள்ளேயே பிசிக்கு இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக, நாங்கள் இந்துக்கள் கட்சி இல்லை, இந்து பிராமண கட்சி, இந்து வன்னியர்களோ இந்து தேவர்களுக்கோ நாங்கள் நல்லது செய்ய மாட்டோம், உங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள், உங்களை நீங்கள் எம்பிசி, இன்றைக்கி வன்னிய சமுதாய மக்கள் தனி இடஒதுக்கீடுக்காக 89லேருந்து போராடினாங்களே, அந்த வன்னிய சமுதாய மக்களின் இடஒதுக்கீடுக்கு நாங்கள் எதிரானவர்கள். அன்றைக்கி டாக்டர் ராமதாஸே சொன்னார், இவர் என்ன வெங்கட்ராமனை பார்த்து, ஜனாதிபதியை பார்த்து, நீங்கள் ஜனாதிபதியா இல்லை சனாதன அதிபதியான்னு டாக்டர் ராமதாஸ் கேட்டார். ஏன்னா நீங்கள் என்ன இருந்தாலும் பார்ப்பனர்கள் வன்னியர்களின் இடஒதுக்கீடுக்கு எதிராக தான் இருப்பீங்க, நீங்களாம் ரிசர்வேஷனுக்கு எதிரானவங்கன்னு அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அறிக்கை விட்டார். அந்த துப்பாக்கிச்சூடு அந்த 87, 88, 89 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கஸ்தூரி அவர்கள் வன்னிய சமுதாய மக்களின் இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள், கோட்டா, நீங்களாம் கோட்டா கேஸ்ட்டு, கொலவெறி கேஸ்ட்டுங்கிற அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சாதிய வன்மம் இருக்குது. ஆனால் இவர்கள் பேசுவது என்ன, இந்து ராஷ்டிரா, அகண்ட பாரதம். இவங்களுடைய இந்து ராஷ்டிராலையும் அகண்ட பாரதத்திலையும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு இடம் இருக்காங்கிறது செகண்ட் கேள்வி. இந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் இந்து பட்டியல் சமூகத்தினருக்கும் இடம் இருக்கா? இந்து வன்னியரில் உங்கள் அகண்ட பாரதத்துக்கு இடம் என்ன? இந்து உடையாருக்கு என்ன இடம்? இந்து ஆதி திராவிடர், இந்து அருந்ததியருக்கு என்ன இடம்? புரியுதுங்களா? ஏன்னா இவங்களை இந்துக்களால் அவங்க பார்ப்பதே கிடையாது. பள்ளிவாசலை இடிக்கவும் மசூதியை இடிக்க மட்டும்தான் இந்துக்களே வரணும், அதுக்கு பார்ப்பன இந்துக்கள் வரமாட்டாங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு பிசிஎஸ்சி வரணும், கேஸ் வாங்கணும், போலீஸ் கேஸ் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்குறதுக்கு அவங்க வரணும். ஆனால் படிக்கணும், ஒரு வன்னியர் சமுதாயம், ஒரு உடையார் சமுதாயம், ஒரு நாடார் சமுதாயம், ஒரு அகமுடையர் சமுதாயம் படிக்கணும்னா அந்த இடஒதுக்கீடை நாங்கள் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இந்து கட்சி இருக்கிறது. இது இந்துக்களுக்கான கட்சியா? இந்துக்கள் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேணும், இந்துக்கள் அனைவரும் கோவில் கருவறைக்குள்ளே போகணும்னு சொன்னவர் இந்துக்களின் தலைவர் தந்தை பெரியார். தமிழர்களின் தலைவர் தந்தை பெரியார் வந்து என்ன சொன்னார், நீங்கள் இந்து விரோதிங்கிறீங்க, ஆனால் அவர் எல்லா இந்துவையும் கருவறைக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு சொன்னார். பெண்கள் உட்பட சாதி பேதம் இல்லாமல் எல்லாரும் போகணுன்னாரு. எல்லா இந்துக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னாரு. இந்து அகமுடியார், இந்து உடையார், இந்து தேவேந்திரர்னு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு, படிப்பு, வேலைவாய்ப்பில் வேணும்னாரு. போராடினார். போராட்டம் நடத்தி முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தந்தை பெரியாரின் போராட்டத்தால் நடந்தது. அன்று காங்கிரஸ் தலைவர் காமராஜனுடைய அருமுயற்சியால் நடைபெற்றது. அப்போ அன்னைக்கு இந்துக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க யார்? விபி சிங் வந்து இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறப்ப இந்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்துட்டு கமண்டல் ஆட்சி, ராமராஜ்யம் என்று சொன்னவர்கள் யார்? அவர்களுடைய வாரிசு தான் நடிகை கஸ்தூரி. புரிதுங்களா? அவர்களுக்கு உண்மையில் வன்னியர் மீதோ உடையார் மீதோ தேவர் மீதோ அக்கறை கிடையாது. அது இந்து பார்ப்பனர்களுக்கான கட்சி. ஆனால் உங்களை ஏமாற்ற நம்மலாம் இந்துங்குவாங்க, வீட்டுக்குள்ளே விடுறது கிடையாது, கோவில் கருவறைக்குள்ளே உங்களை விட மாட்டாங்க, சம்மந்தம் பண்ணுவது கிடையாது, திருமண உறவு வைத்துக்கொள்ள மாட்டாங்க, கரிமீன் மற்ற இந்துக்கள் போல் அவங்க கரிமீன் சாப்பிட கிடையாது. எல்லா விதத்திலும் ஒரு நாடாரை விட, நாய்க்கரை விட, மறவரை விட நான் உயர்ந்தவன், நான் ஆச்சாரமானவன் என்பதை காட்டிக்கொண்டு பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கும் முஸ்லீம்களை திட்டுறதுக்கும் வாங்க நம்மளாம் இந்துக்கள், வாங்க நம்மளாம் இந்துக்கள், உங்கள் உரிமையை தான் முஸ்லீம்கள் பறிச்சிட்டாங்கன்னு பேசுது. ஆனால் அந்த அஜெண்டாலையாவது கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்தா பிரதமர் அழகாக ஒரு செட் பண்ணுறாரு. பிசிஎஸ்சியை தூண்டி விட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் தான் அவங்க உரிமையெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் அந்த வேலையை செய்துன்னு ஒரு உண்மைக்கு முரணான ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருக்காரு. கஸ்தூரி போட்டு மோடி மேலே என்ன கோபமோ தெரியல, அவருடைய அழகான அஜெண்டாவை தெரியாமல் பிசிக்கு எதிராக தான் பாஜக இருக்குது, இந்து பிசிக்கும் எங்கள் பார்ப்பன பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் பிராமண பாஜக, யூடபிள்யூஎஸ் 10% ஆதரிப்பேன், ஆனால் பிசிக்கு 27% நான் எதிர்ப்பேன் என்று அப்பட்டமாக உளறிட்டாங்க. கோட்டா கேஸ்ட்டு, கொலையார கேஸ்ட்டுலாம் வேற சொல்லி அப்பட்டமாக பிற்படுத்தப்பட்டவங்க மீது வன்மத்தை காமிச்சிட்டாங்க. தலித்துகள் மீதும் அக்கறை இருக்கிறதா நடிக்காதீங்க. அவங்க ரிசர்வேஷன் கோட்டா எல்லாத்துக்கும் எதிரானவங்க தான். யாருக்கும் கோட்டா கிடைக்கக்கூடாது. இடபிள்யூஎஸ் 10% பிராமணர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். மற்றபடி மற்ற யாருக்கும் இடஒதுக்கீடு கிடைப்பது விரும்புவது கிடையாது. ஏதோ எஸ்சி மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க, அதுவும் கிடையாது. அவர்களுடைய பட்டியலில்
வன்னியருக்கும் இடம் இல்லை, ஆதி திராவிடருக்கும் இடம் இல்லை, அகமுடையருக்கும் இடம் இல்லை. அதுதான் உண்மை. எந்த சமூகத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு அணி திரட்டி இந்துக்கள் வாக்குகள் என்று சொல்வதற்காக மட்டும்தான் அந்த இந்துங்கிற விஷயம் பயன்படுமே ஒழிய உண்மையில் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் மீதோ, பட்டியல் சமூக இந்துக்கள் மீதோ, பழங்குடியினர் இந்துக்கள் மீதோ எந்த அக்கறையும் இல்லை. கணக்கு காமிக்க ஒரு எல்முருகன் இருப்பார், கணக்கு காமிக்க ஒரு ராம்நாத் கோவிந்த் இருப்பார், கணக்கு காமிக்க முர்மு இருப்பாங்க. இவர்களால் பழங்குடியினருக்கோ பட்டியல் சமூகத்தினருக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிற்படுத்தப்பட்ட அண்ணாமலையினால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எந்த சமூகத்திற்கும் பலன் இல்லை, அவர் சார்ந்த சமூகத்துக்கும் பலன் கிடையாது. இந்த மாதிரி குறியீடுகளாக சில பேரை வச்சுக்குவாங்களே ஒழிய உண்மையில் இவர்கள் யார் என்றால் கஸ்தூரி ரொம்ப ஓப்பனாக உடைச்சது, நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரி, இந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரி, இந்து ஆசாரிக்கு எதிரி, இந்து பிரமலைக்கல்லர்களுக்கு எதிரி என்பதை ரொம்ப வெளிப்படையாக அவங்க பேசிட்டாங்க. இவர்கள் எதிரி என்று சொன்னாலுமே உண்மையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியல், ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை எல்லாமே சனாதனத்துக்கு எதிரானது தான். இப்போ மதுரை சைடு பிரமலைக்கல்லர்கள்லாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கே போக மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் பூனல் போட்டிருக்காரு, சுப்பிரமணியன்கிறது நமக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லக்கூடிய பிரமலைக்கல்லர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேய்க்காம, கல்யாணி, கருப்பு இதை தான் அவங்க கும்பிடுவாங்க. பிரமலைக்கல்லர்கள் மதுரையில் அப்படி ஒரு வழக்கம் உண்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவேந்திரர், ஆதி திராவிடர், அருந்ததியர், நாடார், கோனார்னு அவங்களுடைய நாட்டார் தெய்வ வழிபாடெல்லாம் எடுத்திங்கன்னா சனாதனத்துக்கு எதிரான வழிபாடு தான். பெரும்பாலும் அது சமண வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக நிறையா இருக்கும். பெருமிடகு, முத்திரையர், திருச்சி சைடெலாம் பார்த்தீங்கன்னா அது சமணர்கள். அவர்கள் ஆரியத்திற்கும் சனாதனத்துக்கு எதிரான கடவுள்கள். அப்போ உண்மை என்னன்னா, பார்ப்பனிய அந்த சனாதன அந்த சாதி வெறிக்கு எதிராகத்தான் பெரும்பான்மையான 97 விழுக்காடு தமிழர்களுடைய கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம் இருந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய கடவுள் வணக்க ஆன்மீக முறையும் இங்கே உள்ள பிற்படுத்தப்பட்ட முறையும் கூட ஒரு 60 விழுக்காடு ஒத்து போகுது. சாப்பாட்டில் 2 பேரும் கறிமீன் சாப்பிட்டுக்கிறாங்க. முஸ்லீம் வீட்டுக்குள்ளே நாடார் போய்க்குவாங்க, நாடார் வீட்டுக்குள்ளே இவங்க வந்துக்குவாங்க. ஆசாரிய ஒரு முஸ்லீம் சின்னையான்னு சொல்லி கூட்டுக்குவாங்க, பிரமலைக்கல்லர் ஒரு முஸ்லீம் பிரமலை சீயான்னு சொல்லி கூட்டுக்குவாங்க, அம்மத்தான் கூட்டுக்குவாங்க, கொண்டைங்கொட்டை மரவர். தலித்துகள் குடும்பங்களில் முஸ்லீம்கள் உறவுமுறை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க காயல்பட்டினம் அந்த பகுதியில். வட தமிழகத்திலேயே அப்படி தான். ஸோ ஒரு முஸ்லீம்களுடன் ஒரு இந்துக்கு, பிற்படுத்தப்பட்ட இந்துக்கும் ஒரு ஆதி திராவிட இந்துக்கும் இருக்கின்ற தொடர்புங்கிறது யதார்த்தமானது, ஆத்மார்த்தமானது, இயல்பானது, உணவு பழக்கத்திலேருந்து எல்லாமே. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்து என்று சொல்லக்கூடிய இந்து பார்ப்பனர்களுடன் சக அகமுடையருக்கோ கோனாருக்கோ உறவு என்பது ஒன்றுமே இல்லை. எந்த விதத்துலையும் அந்த பழக்க வழக்கத்தில் ஒன்றா இல்லை. ஸோ இந்த நிலையில் தான் கஸ்தூரி ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பாஜக என்பது இடபிள்யூஎஸ் 10% ஆதரிக்கின்ற பிராமணர்களுக்கான கட்சி தான். ஒருபோதும் பிசிக்கு கோட்டா தரக்கூடாது, அது கோட்டா கொலகார கட்சி, அவங்களுக்கு எதுக்கு, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஏழையாக இருந்தால் கூட தரக்கூடாது, ஆனால் இடபிள்யூஎஸ் 10% எங்களுக்கு மட்டும் தரணும், ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. பிசிஎஸ்சிக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதுங்கிற அந்த வன்மம் இருக்குது. தயவுசெய்து இந்துக்களே நான் யோசிங்க, இது இந்துக்களுக்கான கட்சி இல்லை என்று கஸ்தூரியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. மனதிற்குள் எவ்வளோ வன்மம் இருந்தால் சக இந்து மத எந்த இந்துக்காக பாடுபடுறேன்னு சொல்லிட்டு சக இந்துவான பிசி 75 விழுக்காடு 20 விழுக்காடு தலித்துகள் மீது இவ்வளோ வன்மம் இருந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கிது, இவங்கெல்லாம் முன்னேறாங்கங்கிற எந்த அளவுக்கு வைத்தறிச்சலும் கோபமும், இவர்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் பெற்றுத்தந்த திராவிட இயக்கத்தின் மீதும் பெரியார் இயக்கத்தின் மீது எந்த அளவுக்கு கோபமும் வன்மமும் இருந்தால் இவ்வளோ வெளிப்படையாக ஓப்பனாக பேசியிருப்பாங்க. வடிவேலு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பிராங்காக பேசுகிறாங்க. அவங்க மோடி அவர்கள் மாதிரி அஜெண்டா இல்லை, ரொம்ப பிராங்காக கஸ்தூரி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இனியில் சிந்திக்க வேண்டியது, தன்மானத்துடன் இருக்க வேண்டியது நம்ம தமிழர்கள் தான். இந்து என்ற மாய வலைக்குள் அவர்கள் உண்மையில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை இனியாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சாதி பெருமையை பேசிக்கொண்டு, சத்திரிய பெருமையை பேசிக்கொண்டு, அந்த பரம்பரை இந்த பரம்பரை நாம் இந்துத்துவா, இந்து அகண்ட பாரதம் என்று யாராவது வந்தார்கள் என்றால் தயவுசெய்து கஸ்தூரி பேசியதற்கு என்ன அர்த்தம் என்று தயவுசெய்து நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அதில் இந்த நெறியாளர் சொல்கிறாரு, கோட்டா கேஸ்ட்லாம் கொலவெறி கேஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படி சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார். கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம். ஒரு ஆங்கரே மிரண்டு போகிறாரு. இன்னும் ஒரு 75 விழுக்காடு சமுதாயம், வன்னியர், கவுண்டர், நாடார், நாய், அவங்க எல்லாரையும் பார்த்து கொலவெறி ஜாதி தானே, உனக்கு எதுக்கு கோட்டா, உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு இழிவாக பேசுகிறார்கள். அப்போ 100 ஆண்டுகளாக இன்னும் மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடுலாம் முழுமையாக கிடைக்கல, அதற்காக போராடிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் கூட அந்த மக்களை இழிவுபடுத்தும் விதமாக ஓப்பனாக அவர் பேசியிருக்கிறாரு. அந்த ஆங்கர், அந்த சேனல் நெறியாளரே பதறுகிறார், இப்படிலாம் பேசாதீங்கன்னு. ஆனால் அவர் பதறலை, ரொம்ப தெளிவாக தன்னுடைய கொள்கைகளை கூறியிருக்கிறார். கஸ்தூரி அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். இப்போ பிசியில் உள்ளவங்கலாம் கொலகார கேஸ்ட்டு, இவனுக்கெல்லாம் கோட்டா இவங்க மாதிரி பேசுகிறாங்களே, நேர்மையாக பதில் சொல்லுங்கள். இந்த நாட்டில் கார்ப்பரேட் கொள்ளையர்கள் யார்? கார்ப்பரேட் கொள்ளையர்கள் பட்டியலில் இருக்கிறவங்க நீங்கள் விமர்சிக்கிற தேவர், வன்னியர், நாடார் இருக்கிறாங்களா? ஷர்மா, பாண்டே, முகர்ஜின்னு சாதி பேரை ஒட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பழக்கமுடையவர்கள் இருக்கிறாங்களா? யாரெல்லாம் வங்கிகளிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு இந்த நாட்டை விட்டு போனவர்கள்?
நீங்கள் விமர்சிக்கின்ற இந்த பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்களா, இல்லை இந்த பேருக்கு பின்னாடி பாண்டே, சர்மா, முகர்ஜி அப்படின்னு போட்டவர்கள் இருக்கிறாங்களா? யார் இந்த நாட்டில் அதிகமாக உழைக்கும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வங்கியிலிருந்து பணம் வாங்கி கொண்டு நாட்டை விட்டு போனவர்கள்? இவர்களெல்லாம் யார்? நீங்கள் குறிப்பிடுகின்ற பேக்வர்டு கிளாஸா? இதுக்கு நேர்மையாக கஸ்தூரி அவர்கள் ஆதாரத்தோடு பதில் சொல்லணும். இனி சுயமரியாதை உள்ள தமிழர்கள் தான் சிந்திக்க வேண்டும். நாம் யார், நம்முடைய அடையாளம் மொழியா, மதமா, ஜாதியா அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நம்மை சாதி கடந்து நம்மளை இணைக்கின்ற இந்த மொழியால் ஒன்றிணைய போகிறோமா, இல்லை இந்த சாதி வெறி மதவெறியோடு இருக்க போகிறோமா, அது யாருக்கு ஆப்பா அமைய போகுதுங்கிறத தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.